இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் கைவசம் இருக்கின்றன. முதலில் ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக மகர சிறை கலவரம் திட்டமிட்ட நாச வேலை வெளிப்புற தொடர்புகள் குறித்தும் விசாரணை என்கின்றார் நீதி அமைச்சர். மகர சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற அமைதியின்மை சம்பவம் திட்டமிட்ட நாச வேலை மற்றும் தீ வைப்பு நடவடிக்கைகளின் அறிகுறிகளை கொண்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்று பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்ட அமைச்சர் இது சாதாரண கைதிகளுக்கு இடையிலான மோதல் அல்ல என்றும் சிறை நிர்வாகத்தை செயலிழக்க செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் கூறினார். இதன்போது கைதிகள் சிறைச்சாலையின் சமையலறை, உணவகம், மருத்துவ பிரிவு மற்றும் பிரதான சிறை அதிகாரியின் அலுவலகம் உள்ளிட்ட பல முக்கிய பகுதிகளுக்கு திட்டமிட்டு தீ வைத்ததுடன் பிரதான நுழைவாயிலை நோக்கி கற்களை வீசியதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் சிறை அதிகாரிகள் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டு நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து கைதிகளை மீண்டும் அவர்களது அறைகளுக்கு அனுப்பியதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் ஒரு கைதி உயிரிழந்ததுடன் 8 கைதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். சிறை அதிகாரிகள் எவருக்கும் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அண்மையில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்துடன் ஒப்பிடுகையில் மகர சிறைச்சாலையில் நடந்தது சிறை நிர்வாகத்திற்கு எதிராக நடாத்தப்பட்ட நேரடி தாக்குதலாக இருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இவ்வளவு அதிகமான கைதிகள் எவ்வாறு ஒரே நேரத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டனர், வெளிப்புற தொடர்பு இருந்ததா என்பன உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இந்திய வெளிவிவகார செயலர் இன்று இலங்கைக்கு வருகின்றார். தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுடன் சந்திப்பு. இந்திய வெளிவிவகார செயலர் விக்ரம் மிஸ்ரி 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று புதன்கிழமை இலங்கைக்கு வருகை தர இருக்கின்றார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடாத்த இருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு அழைப்பாணை கிடைத்ததும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். ஜோசித கரணகொடவுக்கு நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட ஆகியோர் அழைப்பாணை கிடைத்ததும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்க வேண்டும் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் செம்மணி புதைகுழி அகழ்வு மீள ஆரம்பம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சீரற்ற காலநிலை 8 பேர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் ஒழுக்கமான போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் 1 வருட சேவை நீடிப்பு திட்டம். அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல். 60 வயதை கடந்தும் சிறந்த ஒழுக்கத்துடன் பணியாற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் 1 வருட சேவை நீடிப்பு வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், யாழ் சர்வதேச விளையாட்டு மைதானத்தின் பணிகள் 2 மாதங்களுக்குள் மீள ஆரம்பம். அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவிப்பு. யாழ்ப்பாண சர்வதேச விளையாட்டு மைதானத்தின் இடைநிறுத்தப்பட்ட நிர்மாண பணிகள் அடுத்த 1 முதல் 2 மாதங்களுக்குள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு யாழ் சர்வதேச விமான நிலைய காணி இழப்பீட்டு கலந்துரையாடலில் பதற்றம், கூட்ட மண்டபத்திற்குள் போலீசார் அழைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், நீதிபதிகளின் ஓய்வு வயது நீடிப்பு, மகாநாயக்கர்களின் எதிர்ப்பு கடிதம் எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை, சபையில் கூறினார்
நீதி அமைச்சர் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அஸ்வஸ்மா பயனாளிகளின் தெரிவுக்கு புதிய முறைமை, சமூக பொருளாதார நிலைமைகளுக்கு முன்னுரிமை. அஸ்வஸ்மன் நலன்புரி திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தெரிவு செய்வதற்காக குடும்பங்களின் சமூக பொருளாதார பாதிப்பு நிலைமைகளை அடிப்படையாக கொண்ட புதிய மதிப்பீட்டு முறைமையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவின் தலைவர் விஜயசிறி பஸ்நாயக்க தலைமையில் அண்மையில் இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த புதிய முறைமை குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. புதிய தெரிவு முறையில் குடும்பத்தின் வாழ்வாதார பாதுகாப்பு, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, முதியோர், மாற்றுத்திறனாளிகள், நாட்பட்ட நோயாளிகள், இருப்பிட வசதி, அடிப்படை சேவைகளுக்கான அணுகல் மற்றும் கடன்பாடுகள் உள்ளிட்ட சமூக பொருளாதார காரணிகள் கவனத்தில் கொள்ளப்பட இருக்கின்றன என்ற அந்த செய்தியும் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயத்தின் 100ஆண்டு விழா என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பனை வாழ்வின் விருட்சம் நாட்டின் ஸ்வீட்சம் தேசிய கண்காட்சி வவுனியாவில் 3 தினங்கள் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், நெடுந்தீவில் சுற்றுலா சேவைகள் குறித்து சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ஆராய்வு போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக அரசியலமைப்பு திருத்தம் குறித்த சந்தேகம் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டுரைகளுக்குள் மீண்டும் ஒரு 1983 ஜூலை நிகழ்வதற்கான எந்த ஒரு சாத்தியத்தையும் தடுத்தல் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டுரையும், இலங்கையில் நீதிபதிகள் ஓய்வு வயது நீடிப்பு, சர்வதேச நீதிபதிகள் சங்கம் கவலை வெளியீடு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டுரையும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் காணி தொடர்பான பிரச்சனைகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறைவு. வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் காணி தொடர்பான பிரச்சனைகள் குறைவாக உள்ளதாக மாவட்ட செயலர் பிரதீபன் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, யாழில் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகள் 11 லட்சம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஜக்கச்சியில் வீதி விபத்தில் படுகாயமடைந்த பெண் சாவு. கிளிநொச்சி ஜக்கச்சி பகுதியில் நேற்று முன்தினம் நண்பகல் 12 மணியளவில் இடம்பெற்ற கோர வீதி விபத்தில் படுகாயமடைந்த குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். வீதியில் நின்று கொண்டிருந்த குறித்த பெண் மீது அதே திசையில் பின்னால் சென்று கொண்டிருந்த கயஸ் ரக வாகனம் மோதியதிலேயே விபத்து சம்பவித்திருக்கின்றது. விபத்தில் படுகாயங்களுக்கு உள்ளான பெண்ணை உடனடியாக சிகிச்சைக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், நீதிபதிகளின் ஓய்வு வயதெல்லை நீடிப்பு, மகாநாயக்க தேரர்களுக்கு அரசு விளக்கம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மத்திய கிழக்கு நெருக்கடி ரூபாய் 71.7 பில்லியன் நிவாரண பொதிக்கு அனுமதி வழங்கியது பாராளுமன்ற குழு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், நாட்டின் வெள்ள நிலைமை மேலும் மோசமடையும் அபாய நிலை, நீர்ப்பாச திணைக்களம் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் இலங்கையின் முதல் மோட்டார் சைக்கிள் பிரத்யேக பாதை களுவாஞ்சிக்குடியில் 2 சக்கர வாகன விபத்துக்களை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இலங்கையின் முதலாவது மோட்டார் சைக்கிள்களுக்கான பிரத்யேக பாதையை மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடியில் அமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, உலக வங்கி பிரதிநிதிகளுடன் ஆளுநர் கிழக்கு அபிவிருத்தி குறித்து ஆலோசனை என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளிற்குள் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முழு ஒத்துழைப்புக்கு தயார், 6 தமிழ் பேசும் கட்சிகளிடம் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துதல் மற்றும் அவற்றுக்கு முழுமையான அதிகாரங்களை வழங்குதல்
உள்ளிட்ட தமிழ் பேசும் மக்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் முழுமையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு போலி கனடா வேலை வாய்ப்பு வாக்குறுதி, எத்தியோப்பியாவில் கடத்தப்பட்ட 3 இலங்கையர்களும் மீட்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், தொல்புரத்தில் மூலிகை மருத்துவ கண்காட்சி என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்க முழுமையான ஆதரவு, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் உறுதி. தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு முழுமையான ஆதரவு வழங்கப்படும் என தமிழ் பேசும் 6 கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உறுதியளித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நேற்றைய அகழ்வில் 4 எண்புக்கூடுகள் செம்மணியில் அடையாளம். செம்மணி மனித புதைக்குழியில் புதிதாக 4 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் சிறியதொரு கால இடைவெளியின் பின்னர் நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் நீதிபதி எஸ் லெனின்குமார் தலைமையில் ஆரம்பமானது. செம்மணி புதைகுழி அகழ்வின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்க யாழ்ப்பாண நீதிமன்றம் 56 நாட்கள் அனுமதி அளித்ததின் பிரகாரம் 43ஆம் நாள் அகழ்வு பணி நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வு பணிகள் குறித்து சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து உரைத்ததாவது, நேற்று புதிதாக 4 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 2 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் 39ஆம் இலக்க எண்பு குவியலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் முன்னர் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த மலை அங்கியுடனான 467ஆம் இலக்க எண்புக்கூடும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து பிற சான்று பொருட்கள் அங்கியுடன் காணப்பட்ட பொத்தான் ஒன்றும் காலுறை ஒரு சோடியும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறித்த 56 நாள் அகழ்வு பணியில் 2,22,50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 44ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெறவிருக்கின்றன. அகழ்வு பணிகளை பேராசிரியர் ராஜ் சோமதேவ, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், தடயவியல் போலீசார் ஆகியோரின் பங்கு பற்றுதல்களுடன் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். மேலும் செம்மணி புதைகுழி வழக்கு இன்று புதன்கிழமை செம்மணி புதைகுழி அமைந்துள்ள பகுதியில் திறந்த மன்றில் அழைக்கப்பட உள்ள நிலையில் அறிக்கைகள் பல சமர்ப்பிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. செம்மணி புதைகுழி வழக்கு கடந்த 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த பகுதியில் குற்றம் ஒன்று நடந்தது என்பது தெளிவாகவில்லை. எனவே மீட்கப்பட்ட எண்புக்கூடுகள் தொடர்பில் காலத்தை அறிவதற்கு பரிசோதனை செய்ய வேண்டும் என மன்றில் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். அதேவேளை இதுவரை பிற பொருட்களுக்கான அறிக்கையை ராஜ் சோமதேவாவிடம் இருந்து பெற்றுக்கொள்வது தொடர்ந்து இது சம்பந்தமாக ஒரு குழு ஒன்றை அமைத்து எதிர்காலத்தில் எவ்வாறான பரிசோதனைகளை செய்வது என்பது தொடர்பாகவும் நிபுணர் குழுவும் சட்டத்தரணிகளும் இணைந்து 5ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் போது தீர்மானிக்கப்பட்டது. அத்தோடு இன்னும் கிடைக்கப்பெறாமல் இருக்கும் மண் மாதிரிகளுக்கான அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதும் பல்கலைக்கழகத்திடமிருந்து ஒரு சில அறிக்கைகள் கேட்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதற்கும் மன்று கட்டளையிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று புதன்கிழமை வழக்கு அழைக்கப்படவிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல ஏனைய முற்பக்க செய்திகளாக பலாலி விமான நிலையத்திற்கு காணி சுவீகரிக்க முயற்சி, காணி உரிமையாளர்களுடனான கலந்துரையாடலில் குழப்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளாக காரை நகரில் விபத்து, குடும்பஸ்தர் மரணம் என்ற ஒரு செய்தியும், இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இன்று இலங்கைக்கு விஜயம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடு நிரந்தர அரசியல் தீர்வு அவசியம், இந்திய உயர்ஸ்தானிகரிடம் தமிழ் பேசும் கட்சிகள் வலியுறுத்துகின்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. உதயநிதி கைதாகி விடுதலை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று காலை தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தாவேக்கு அரசின் செயற்பாடுகளை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக சார்பில் நேற்று முன்தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி முதல்வர் விஜய் மற்றும் தாவேக்கு அரசை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் கூட்டத்தில் இருந்த சிலர் நடிகை திரிசாவின் பெயரை தொடர்ந்து உரக்க கூறி வந்த நிலையில் அவர் தொடர்ந்து உரையாற்றியிருந்தார். இந்த நிலையில் உரையின் போது உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கள் முதல்வர் விஜய் மற்றும் நடிகை திரிசா குறித்து இரட்டை அர்த்தத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் உள்ளதாக தெரிவித்து தாவேக்கு அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்ததுடன் ஆங்காங்கே போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் இது தொடர்பில் வழக்கு பதிவு செய்த தஞ்சை போலீசார் நேற்று காலை 11 மணி அளவில் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைத்து உதயநிதி ஸ்டாலினை கைது செய்தனர்.
கைதின் பின்னர் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்ட உதயநிதியிடம் தஞ்சாவூர் செங்கட்படி போலீஸ் நிலையத்தில் மாலை 6:45 மணிக்கு தொடங்கிய விசாரணை இரவு 8:10 மணி வரை நீடித்தது. விசாரணை முடிவடைந்த பின்னர் உதயநிதி ஸ்டாலின் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல மன்னாரில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. சீரற்ற வானிலை புலமை பரிசில் உயர்தர பரீட்சைகள் தொடர்பாக இன்று விசேட கலந்துரையாடல். நிலவும் சீற்றமான வானிலைக்கு மத்தியில் எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் மற்றும் உயர்தர பரீட்சை என்பன தொடர்பாக இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவிருக்கிறது என்ற செய்தி. குட்டிமணி தங்கத்துறையின் சிலை அமைப்பதற்கு பருத்தித்துறை நீதிமன்றத்தால் மீண்டும் தடை. வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர்களான குட்டிமணி தங்கத்துறை இருவரின் நினைவாக சிலை நிறுவுவதற்கு இன்று புதன்கிழமை வரை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்திருக்கிறது. அவரின் சகோதரரின் சொந்த காணியில் இச்சிலையை அமைப்பதற்கு கடந்த ஜூலை மாதம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் வெல்வெட்டித்துறை நகரசபை உபதவிசாளர் சதீஷ் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருந்த நிலையில் இன்று வரை குட்டிமணி தங்கத்துறை ஆகியோருக்கு சிலை வைக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அரசு சட்டத்தரணியாக புலனாய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுக்கான காலம் கோரப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் சிலை நிறுவுவதற்கும் தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா, விஸ்வலிங்கம், மணிவண்ணன் உட்பட 5 சட்டத்தரணிகள் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வெல்வெட்டித்துறை உபதவிசாளர் கந்தசாமி சதீஷ் சார்பில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வீட்டு திட்டத்துக்கு நிதியை வழங்குக கண்டாவளை பிரதேச செயலகம் முன் பொதுமக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் சிறுவனுக்கு அதிக கட்டணம், யாழில் தனியார் பேருந்து நடத்துவதற்கு 1 வார பணித்தடை என்ற ஒரு செய்தியும், வீதி விபத்துகளை கட்டுப்படுத்த உந்துருடிகளுக்கு தனிப்பாதை, நாட்டில் மோட்டார் சைக்கிள் தொடர்பான வீதி விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் இலங்கை முழுவதும் உள்ள முக்கிய வீதிகளில் மோட்டார் சைக்கிள்களுக்கென பிரத்யோக பாதைகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு முட்டை விலை மேலும் உயரலாம் என்ற ஒரு செய்தி. உற்பத்தி செலவு அதிகரிப்பால் எதிர்காலத்தில் ஒரு முட்டை விலை 50 ரூபாய் வரை உயரும் என்றும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க ஜனாதிபதி என்ற செய்தியோடும் சீனாவுக்கு படையெடுக்கும் அதிக சுற்றுலா பயணிகள் என்ற செய்தியும், ஆஸ்திரேலியாவில் பறவை காய்ச்சல் மேலும் தீவிரமடைய வாய்ப்பு என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள்ளே T10 கிரிக்கெட் தொடர் 16 அணிகள் விலகல் முறைக்கு தகுதி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், வலம்புரி நாளிதழுடைய ஆசிரியர் தலையங்கமாக அனைத்தையும் எதிர்க்கும் தரப்புகள் இருக்கும் வரை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், உள்நாட்டு செய்திகளுக்குள்ளே 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் ஜனாதிபதி தலைமையில் ஆராய்வு, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது என்ற செய்தியும், நல்லூர் கந்தன் ஆலய வளைவு திறப்பை முன்னிட்டு வீதி தடை, நல்லூர் கந்தசுவாமி ஆலய வடக்கு வாசல் வளைவு காண்பிய விரிப்பு நிகழ்வு நாளை 6/8/2026ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற உள்ளதால் நிர்மாண நிறைவு பணிகளுக்காகவும் திறப்பு விழா நிகழ்வுகளுக்காகவும் இன்று 5/8/2026ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை முதல் 6/8/2026ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் வரை தற்காலிகமாக வீதிகள் தடை செய்யப்பட்டுள்ளது. இதன்போது கந்தர்மடத்திலிருந்து அரசடி வீதியால் வரும் வாகனங்கள் பருத்தித்துறை வீதியூடாகவும், கோயில் வீதியால் நல்லூரை நோக்கி வரும் வாகனங்கள் சிவனம்மன் வீதியூடாகவும் பயணிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய நாளுக்குரிய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடராக விமான நிலையத்திற்கான காணி சுவீகரிப்பில் மதிப்பீட்டு விவரமின்றி கையொப்பம் பெற சதி, காணி உரிமையாளர்கள் பெரும் குழப்பம், போலீசார் அழைக்கப்பட்டதால் பரபரப்பு. பலாலி விமான நிலையத்திற்காக சுவீகரிக்கப்படவுள்ள காணிகளின் அமைவிடத்தை கருத்தில் கொள்ளாமல் இழப்பீடு வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் காணிகளின் உரிமையாளர்கள் குழப்பமடைந்தனர். இதனால் பணிகள் அனைத்தும் கைவிடப்பட்டன.
யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்காக சில காணிகள் சுவீகரிக்கப்பட உள்ளன. அவ்வாறு சுவீகரிக்கப்படவுள்ள காணிகளின் உரிமையாளர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் திருமதி சிவகங்கா சுதீஷ்னர் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட செயலர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வலிகமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பலாலி மேற்கு, மயிலிட்டி வடக்கு, தென்மயிலை மற்றும் குறும்பசெட்டி ஆகிய 4 கிராம அலுவலர் பிரிவுகளில் 1986ஆம் ஆண்டு பலாலி விமான நிலைய விரிவாக்கத்திற்காக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சுவீகரிக்கப்பட்ட 267 ஏக்கர் காணிகளில் 436 உரிமையாளர்கள் கலந்துரையாடல்களுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். 1986ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு 2022ஆம் ஆண்டின் மதிப்பீட்டின் அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து இழப்பீடு வழங்குவதற்கான சத்திய கடிதாசியில் கையொப்பமிடுமாறு காணி உரிமையாளர்களிடம் கோரப்பட்டது. எனினும் காணிகளுக்கு என பிரத்யேக மதிப்பீடுகள் வழங்கப்படவில்லை. காணிகளை ஒரே அலகாக கொண்டு தனிப்பட்ட அமைவிடத்தை கருத்தில் கொள்ளாமல் இழப்பீடு பெறுவதற்கு சம்மதம் பெறும் வகையில் அமைந்த அந்த சத்திய கடிதாசிக்கு காணிகளின் உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சத்திய கடிதாசி தெளிவற்றதாக இருப்பதனால் அதில் தாம் கையொப்பம் இடமாட்டோம் என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். குழப்பங்கள் தொடர்ந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். இதற்கிடையே சிலர் தமது காணிகளை சுவீகரிக்க அனுமதி வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டு வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். நீண்ட கலந்துரையாடலுக்கு பின்னர் காணி உரிமையாளர்கள் தரப்பில் 7 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவர்களிடம் ஆலோசனைக்கு அமைவாக சத்திய கடிதாசியில் சில திருத்தங்கள் மேற்கொள்வது என இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது. இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதும் காணிகளின் உரிமையாளர்களை மீள அழைப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்ற பிரதான தலைப்படலோடு இன்றைய நாளுக்குரிய உதயம் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மின் கட்டணத்தில் மாற்றமில்லை என்ற தலைப்படலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், இந்திய தூதுவருடன் தமிழ் கட்சிகள் சந்திப்பு என்ற தலைப்படலோடு நாங்கள் ஏலவே பார்த்த ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக குட்டிமணி தங்கத்துறைக்கு சிலைகள் அமைக்க தொடர்கிறது தடை. வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளான குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு சிலை நிறுவுவதற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை இன்று வரை நீடித்து பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் அரசுக்கு எதிர்ப்பை திரட்ட மகாநாயக்க தேரர்களிடம் விரைகின்றது எதிர்கட்சி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சிறை நெருக்கடிக்கு தீர்வாக வீட்டுக்காவல் முறைக்கு அமைச்சரவை அனுமதி என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும், மத்திய மலைநாட்டில் சீரற்ற காலநிலை 11,832 பேர் பாதிப்பு போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் டைஃபூன் சூறாவளியால் ஆகஸ்ட் 6க்கு பின் மீண்டும் மழை. ஜப்பானுக்கு தெற்கே பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய டைஃபூன் சூறாவளி மேலும் தீவிரமடைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு வெள்ளத்தில் சிக்கிய பேருந்து ஜன்னலால் பயணிகள் மீட்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், சீரற்ற காலநிலையால் வழக்குகள் ஒத்திவைப்பு போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மகர சிறைச்சாலை வன்முறை காரணம் கண்டறியவில்லை, நீதி அமைச்சர் தெரிவிப்பு. மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலுக்கான துல்லியமான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் நாட்டின் சிறைச்சாலை அமைப்பை பலவீனப்படுத்தும் நோக்கத்தில் திட்டமிடப்பட்ட வகையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அறிய முடிகிறது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு குப்பை தொட்டியிலிருந்து கசிஸ் போதைப் பொருள் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மாகாண சபைகளின் அதிகார வரம்புக்குள் பாடசாலைகளை சுவீகரிக்க சட்டம் இல்லை, சர்வேஸ்வரன் தாக்கல் செய்த வழக்கு வெற்றி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், தனிநாயகம் நினைவரங்கம். யாழ் பல்கலைக்கழக தமிழ் துறை தமிழ்ச்சங்கமும் மற்றும் தமிழி அமைப்பும் இணைந்து நடத்தும்
பேராசிரியர் எஸ் தனிநாயகம் அடிகளார் நினைவரங்கம் எதிர்வரும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் இடம்பெறும். யாழ் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சே சிவசுப்பிரமணியம் தலைமுறையில் இடம்பெறும் நிகழ்வில் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்ற தலைவர் அரசர் அருளாளர் தொடக்க உரையும், உலக தமிழ் ஆராய்ச்சி மன்ற செயலாளர் டி ஞானசேகரன் சிறப்புரையும் ஆற்றுவார் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தியோடு ஆடிப்புறம் மகோத்சவம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், செய்திகளிற்குள் நீதிபதிகள் ஓய்வு வயது உயர்வை பரிசீலனை செய்ய வேண்டும், சர்வதேச நீதிபதிகள் சங்கம் இலங்கை அரசுக்கு வலியுறுத்து என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளுக்குரிய உதயன் பத்திரிகாசிரியர் தலையங்கமாக வீட்டு காவலும் சிறையும் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகாசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நாளொன்றுக்கு 2027 பேர் டெங்கு நோயால் பாதிப்பு. இலங்கையில் நாளொன்றுக்கு சராசரியாக 2027 புதிய டெங்கு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டு வருகின்றனர் என்ற அந்த செய்தியோடு சூபா வீழ்ச்சி என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக வார மலராக புதன் பொய்கை மலர்ந்திருக்கிறது. அந்த வகையில் பல்வேறு நபர்களினுடைய ஆக்கங்களும் கட்டுரைகளும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் சிற்றிதழ்களும் மகுட வாசகங்களும் என்ற தலைப்பிடலோடு விமலன் அவர்களினுடைய ஒரு கட்டுரையும், பாரதி சக்தி என்ற தலைப்பிடலோடு கிருஷ்ணா அவர்களினுடைய ஒரு கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக தீபத் தாய்வான் என்ற தலைப்பிடலோடு சீனாவின் இரட்டை நிலை ஆதிக்க அரசியல் என்ற வகையிலே ஐங்கரன் அவர்களினுடைய சர்வதேச கட்டுரை ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு ஆகஸ்ட் 6ஆம் தேதி காண்பிய விரிப்பு. அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருமையை மேலும் மெருகூட்டும் வகையில் ஆலயத்தின் வடக்கு திசையில் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார தோரண வாசலான நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு ஆடி கார்த்திகை நன்னாளான 2026 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை தேவேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு காண்பிய விரிப்பு காண உள்ளது என்று அந்த செய்தி ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லா காலி அறைகளிலும் என்ற தலைப்பிடலோடு ஆனந்தன் அவர்களினுடைய ஒரு கட்டுரையும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மத்திய கிழக்கு மோதல் பாதிப்புக்கு 71.7 பில்லியன் ரூபாய் நிவாரணம் நிதியியல் பற்றிய குழு ஒப்புதல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பருத்தித்துறை நகரசபையின் தென்னந்தோப்பு தீக்கிரை விசமிகள் வெறிச்செயல் போன்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளிற்குள் தமிழர்களின் வரலாறுகளை ஆவணப்படுத்தல் அவசியம், ரவிகரன் வலியுறுத்து. தமிழர்களின் வீரம் செறிந்த வரலாறுகளை ஆவணப்படுத்தி அவற்றை அடுத்த சந்ததிக்கு தெரியப்படுத்துவது எமது வரலாற்று கடமை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், தமிழ் மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு முழு ஆதரவு வழங்குவதற்கு தயார், எதிர்கட்சி தலைவர் தெரிவிப்பு போன்ற செய்திகள் தான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மதிப்பீட்டு தொகையை மறைத்து சத்திய கடதாசியில் கையெழுத்து, பலாலி காணி இழப்பீடு கபட நாடகம் அம்பலம். அரசு அதிபருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நில உரிமையாளர்கள் ஏமாற்று முயற்சி என கூறி பொதுமக்கள் வெளியேறியதால் கூட்டம் ரத்து. பலாலி விமான நிலையம் தற்போதைய யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் 2ஆம் கட்ட சுவீகரிப்பின் போதும் காணியை இழந்த காணி உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்ட காரணத்தினால் கூட்டம் இடைநடுவில் நிறுத்தப்பட்டது. குறித்த கூட்டமானது நேற்று செவ்வாய்க்கிழமை தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற போதே இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. குறித்த கூட்டத்திற்கு 1986ஆம் ஆண்டு தற்போதைய யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்துக்காக சுமார் 400க்கும் மேற்பட்ட தனியாருடைய காணிகள் அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்பட்டது. குறித்த காணிகளுக்கான இழப்பீடு வழங்குவதற்கான கூட்டத்திற்கு ஏற்கனவே தகவல் வழங்கப்பட்டு புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் காணியை இழந்த மக்கள் உட்பட சுமார் 400க்கும் மேற்பட்டவர்கள் குறித்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தனர். கூட்டத்தில் வருகை தந்தவர்களுக்கு பூர்த்தி செய்வதற்காக சத்திய கடதாசி என எழுதப்பட்ட தாள் வழங்கப்பட்ட நிலையில் கலந்து கொண்டவர்களிடம் முணுமுணுப்பு நிலை ஏற்பட்டது.
குறித்த சத்திய கடதாசி என எழுதப்பட்ட தாளில் தமது காணிக்கான இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள சம்மதிக்கிறோம் என்ற வாசகம் உள்ளடக்கி இறுதி கையொப்பமிடுவதற்கான இடம் குறிப்பிடப்பட்டிருந்ததால் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அரசாங்க அதிபருடன் காணிகளை இழந்த மக்கள் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டனர். குறிப்பாக அங்கு வருகை தந்தவர்கள் எமது காணிகளின் விலை மதிப்பு எவ்வளவு என்று அரசாங்கத்தினால் தெரிவிக்கப்படாத நிலையில் எவ்வாறு எமது காணியை வழங்க சம்மதிக்கிறோம் என கையெழுத்திட முடியும் என அரசாங்க அதிபருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். மேலும் நமது காணியை நீங்கள் சென்று அளவீடு செய்வதற்கு நாம் சம்மதிக்கிறோம், அதை நீங்கள் முதலில் செய்து முடியுங்கள், அளவீடு முடிந்த பின்னர் தற்போதைய விலை மதிப்பீட்டு தொகையை கூறுங்கள், எமக்கு சம்மதம் என்றால் தருவோம் என்றனர். இது மட்டுமல்லாதும் தற்போதைய NPP அரசாங்கம் நமது காணிகளை அடிமாட்டு விலைக்கு பெறுவதற்கான கபட நாடகத்தை அரசாங்க அதிபர் ஊடாக மேற்கொள்ள முனைவதாகவும் அதற்கான வேலை திட்டமே எம்மிடம் கையெழுத்து வாங்குவதற்காக சத்திய கடதாசி வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறித்த விடயம் தொடர்பில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை தொடர்பு கொண்டு கேட்ட போதும் தனியார் காணிகளை அளக்கும் போது அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் அளவீடு செய்வது சட்ட ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்தும். அதற்காகவே அவர்களின் சம்மதத்தை பெறுவதற்காக விண்ணப்பம் வழங்கப்பட்ட நிலையில் அதில் எழுதப்பட்ட சில விடயங்கள் தொடர்பில் மாற்றங்களை மேற்கொண்டும் விண்ணப்ப படிவங்களை பெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடு ஏறிய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி என்புக்கூடுகளின் தொகை 483 உயர்ந்தது என்ற செய்தியோடும் மலைக்கவச எலும்புக்கூடு அகழ்ந்து எடுக்கப்பட்டது என்று விசேட ஆராய்வுகள் நடக்கும் என்ற ஒரு செய்தியும் வேறு சில சிறைச்சாலைகளிலும் வன்முறைகள் நடக்கும் சாத்தியம் தகவல்கள் கிடைத்துள்ளது என்கிறார் நீதி அமைச்சர் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும் கனடா வேலைவாய்ப்பு என ஆழ்கடத்தல் வடக்கு இளைஞர்களை ஏமாற்றிய நபர் கைது. கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி 3 வடக்கு இளைஞர்களை எதியோப்பியாவுக்கு அழைத்து சென்று மேற்கொள்ளப்பட்ட ஆழ்கடத்தல் வலையமைப்பு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சி பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரின் ஆலோசனையின் பேரில் துபாய் ஊடாக எதியோப்பியாவுக்கு சென்ற இந்த மூவரும் சர்வதேச ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலோரினால் எதியோப்பியாவில் வைத்து கடத்தப்பட்டிருந்ததுடன் இது குறித்து முறைப்பாடு கடந்த மே 27ஆம் தேதி பதிவாகியிருந்தது. குறித்த சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 64 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளதாகவும் கடத்தப்பட்டவர்களை மீட்க வேண்டும் என கூறி பாதிக்கப்பட்ட உறவினர்களிடமிருந்து சுமார் 20 மில்லியன் ரூபாய் பணத்தை இவரை பெற்றுக் கொண்டுள்ளதாக விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நெடுங்கணி பகுதியில் தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குறித்த சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களம் உரிய ராஜதந்திர அதிகாரிகளுடன் இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டனர். இதற்கமைய கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி எதியோப்பிய அதிகாரிகளால் இந்த 3 இளைஞர்களும் மீட்கப்பட்டனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 பாகிஸ்தான் பிரஜைகளும் ஒரு எதியோப்பிய பிரஜையும் இதன்போது கைது செய்யப்பட்டனர். மேலும் யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 26 முதல் 34 வயதுக்கு இடைப்பட்ட இந்த 3 இலங்கை இளைஞர்களும் கடந்த 1ஆம் தேதி மீள நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவை தினக்குரல் நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மகாபலி குடியேற்றங்களால் இன முரண்பாடுகள் ஏற்படும் அரசை எச்சரித்தார் சாணக்கிய நம்பி. மகாபலி அதிகார சபையூடாக நீர் விநியோகிக்கப்படாமல் தேசிய இன விகிதாசாரம் மாறும் வகையில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான குடியேற்ற திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. இதனால் எதிர்காலத்தில் முரண்பாடுகள் தீவிரமடை மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எச்சரித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் 60 வயதை பூர்த்தி செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிக சேவை நீடிப்பு என்ற ஒரு செய்தி. சீரற்ற காலநிலையால் நுவரெலியா மாவட்டத்தில் 5 பேர் பலி, ஒருவர் மாயம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் தேசிய பாடசாலை என்ற பெயரில் மத்திய கல்வி அமைச்சு பாடசாலைகளை எடுக்க முயற்சிப்பது சட்டவிரோதமானது. வடக்கு மாகாண சபையின் முன்னாள் கல்வி அமைச்சர் சர்வேஸ்வரன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியோடும் வேர்களை மறக்காத மரம்தான் புயல்களையும் தாங்கி நிற்கும், பாரம்பரியத்தையும் மறக்காத சமூகம்தான் காலங்களை கடந்து நிலைத்து நிற்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. வெளிநாட்டு செய்திகளுக்குள் 16 வயதில் பேராசிரியர் 306 ஆண்டு காலம் நீடித்த உலக சாதனை முறியடிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடு உள்நாட்டு செய்திகளாக சிறைச்சாலை பிரச்சினைக்கு தீர்வு காண நீதித்துறையில் மாற்றங்கள் அவசியம் என்கிறார் ராஜித என்ற ஒரு செய்தியும். சிறைச்சாலை வன்முறைகளுக்கு அரசாங்கம் நிரந்தரமான தீர்வை காண வேண்டும், கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழு தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. 50 பேருந்துகளை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும். தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக அரசிடம் தீர்வில்லை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் உள்நாட்டு செய்திகளுக்குள் போதைப்பொருள் வியாபாரியை விடுவிக்க போலீஸ் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றவர் கைது. போதைப்பொருள் வியாபாரி ஒருவரை நீதிமன்றில் முற்படுத்தாமல் விடுவிப்பதற்கென
தெல்தெனிய தலைமையக போலீஸ் பரிசோதகருக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்ற நபர் ஒருவர் தெல்தெனிய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் தினக்குரலுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் வாஷிங்டன் ஓபன் வரலாற்று சாதனை படைத்த பிலிப்பைன்ஸ் ஈலா டெய்லர் பிரிட்டிஷ் முதல் வெற்றி கிண்ணம் என்ற செய்தியும் கால்பந்து உலகின் உயர் கௌரவம் என்ற செய்தியோடும் பீபா தலைவருக்கான ஆதரவை இங்கிலாந்து கால்பந்து சங்கமும் திரும்ப பெறுவதற்கு தீர்மானம் என்ற செய்திகளும் தினக்குரல் நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. இவைதான் நேர்களை இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.